ராமர் கோயிலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத, கட்டி முடிச்சாச்சு. அதே முழுக்க கட்டில ஒழுகுது. இருந்ததாவது நல்லா இருந்தது, இப்ப ஒழுகுது. உள்ள இருக்க குருமார்கள்லாம் கத்துறாங்க, என்னையோ ஒழுகுதியான்னு. முழுக்க முடிக்கல, மேல செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க. இப்ப யாராவது உங்க மனசார்ந்த சொல்லி சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா? ஏன் மார்க்கெட் இல்ல? மார்க்கெட்ல அதை ஹீரோ வச்சு யார் நம்பி படம் எடுப்பா? இப்ப இல்ல, அவருக்கு இல்ல. கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சிருந்தீங்க. நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க. இது மாதிரி கொடுமை உலகத்தில் இருக்கா தம்பி? பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா? பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார், மத்தவனுக்கு இல்ல. அது பிஜேபி இருக்கிற மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தாரு, மத்தவெல்லாம் விட்டு போயிட்டாரா? இல்ல எப்படி? நீ ஏன் கைவிட்டாப்போ? அந்த இடத்துல அகிலேஷன் ஒருத்தன் வந்தான், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில போட்டு ஒரே அடி அடிச்சு தோக்கடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா மார்க்கெட் இல்ல அவருக்கு. இப்ப ராமரை சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல. அவர் கோயில் கட்டின இடத்துல எவ்வளவு வழி இருந்தா ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பாரு. டே என்னை வச்சு என்னோட சேட்டம் வெறுத்துட்டாப்ல. வெறுத்து இதே வேலையா திரியலான்னு ஒழிச்சு. இப்ப ஜெய் ஸ்ரீராம் கிடையாது, இப்ப ஜெய் பூரி ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். திடீர்னு இங்க வர்றது வேலை தூக்குறது, திடீர்னு அங்க வர்றது ஐயப்பனை தூக்குறது. இதுவா தம்பி? கோயிலை விட்டு வாங்க குடிசைக்கு. சாதி மதத்தை பேசி, சாமியை பத்தி பேசி, பூமியை பத்தி கவலைப்படாத இவ்வளவு பிரச்சனை. பருவநிலை மாற்றம், புவி வெப்பம், இதெல்லாம் எங்க இருந்து வருது? நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்த, கிளீன் இந்தியா ஏன் கொண்டு வரல? நீங்க ஏன் கொண்டு வரல? கிளீன் இந்தியால எல்லாம் கிளீன் ஆயிடுச்சா தம்பி? பிரதமர் பேசுறாரு தம்பி, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை நம்ம உருவாக்கணும்னு. அதை நாங்க பேசலாம், நீங்க செய்யணும். செயல்படுத்தல இடத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மள மாதிரி பேச கூடாதுல்ல. இப்ப இவங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, மத்திய அரசுங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது, அதனால வாத்தியார்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கலன்னு. இந்த புலம்புற வேலை அதிகாரத்தில் இல்லாத நாங்க செய்யறது, போராடி பெற்று தர வேண்டிய வேலையை செய்யறது அதிகாரத்திற்கு நீங்க செய்யறது. 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எங்களை இதுல இந்த பிஎம் சிறி பிஎம் திட்டத்துல பள்ளி திட்டத்துல கையெழுத்து போட சொல்லுது, இல்லைன்னா காசு தர மாட்டேங்குது எங்க கிட்ட சொல்லக்கூடாது. அங்க சண்டை போட்டு வாங்கணும். அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் தேவையற்ற வேலை தம்பி. அதனால என்ன 60,000 கோடி மிச்சம். அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்க? அவ்வளவு சிக்கனமா செலவு பண்ணி கொண்டு போறீங்களா நீங்க? சொல்லுங்க. ஒரு கேள்விதானே, சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருவாய் பெருக்கம் வருது? நிதிநிலை அறிக்கையில காட்டுங்க. நாடெங்கிலும் பெறப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரியால இவ்வளவு வருவாய் பெருக்கம் வருதா நாட்டுக்கு? இந்த வரி வருவாய் மக்களுக்கு இப்படி இப்படி இவ்வளவு நலத்திட்டங்களா பிரிச்சு கையளிக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு காட்டுங்க. இந்தியாவிலேயே அதிக வரி கட்டுறவன் மகாராஷ்டிரா, 2வது நான். எனக்கு பேரிடர் காலங்களில் கூட நான் பிச்சை எடுக்க கொண்டிருக்கேன். எங்க முதல்வர் கடிதமா எழுதுறார், இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க, 1000 கோடி கொடுங்க, உடனடியா 2000 கோடி கொடுங்க. என் காசை உனக்கு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நாங்க ஏந்தி பிச்சை எடுக்கணும். என் வரியை எடுத்து வச்சுக்கிறாரு இவரு, அப்புறம் நான் கேட்டா கொடுப்பாரு. என்ன கவர்மெண்டா கந்து வெட்டியா? என் வரியை நீ வச்சுக்கிட்டு நான் கேட்கும் போது கொடுப்பேன் அப்படின்னா எதுக்கு? நீ உனக்கு வேலை இல்லாத வேலையா? எப்படி இருக்கு? என் வரி என்கிட்ட இருக்கட்டுமே, எனக்கு வேண்டிய நிர்வாகத்தை நானே செஞ்சுக்கிறேனே. சாக போற நேர்மையில கூட நீ எனக்கு உரிய தொகையை கொடுத்து என்னை காப்பாற்ற வர மாட்டேங்கிற. ஆனா தேர்தல் வந்தா 13 முறை வர்றாரு பிரதமர், இப்ப ஏன் ஒரு முறை கூட வரல? இதே குஜராத்தா இருக்கட்டும், இதே பீகாரா இருக்கட்டும், சொல்லுங்க, இதே மகாராஷ்டிரா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், எத்தனை முறை போயிருப்பாரு? எங்களுக்கு நாட்டு பற்று எப்படி வரும்னு சொல்லு. என் மீனவனை தினந்தோறும் சிங்களம் சிறைப்படுத்துறான், அங்கேயும் கடற்படை ராணுவம் நிக்குது. குஜராத் மீனவன் ஒருத்தனை பாகிஸ்தான் ராணுவம் பிடிச்சிட்டு போயிருச்சு, கடற்படை ராணுவம் விரட்டி போய் அந்த கடற்படை திரட்டி அவனை மீட்டிட்டு வருது. கடல்ல நீங்க காட்சி இருக்கு பாக்குறீங்க. அப்ப ஒரு மீனவனுக்கு நீ அவ்வளவு வேலை செய்ய 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கான். இதுவரை எத்தனை பேர் உள்ள சிறைக்குள்ள இருக்கான், தினம் கைது பண்றானு. ஒருத்தனையாவது நீ தடுத்து பிடிச்சு உன் கடற்படை ராணுவம் கைது மீட்டிட்டு வந்திருந்ததுன்னா ஏன் நாடா அப்படின்னு பற்று எனக்கு இருக்கு. எப்படி தம்பி இது? நீ நடத்து, ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்துங்க, நடத்தி காட்டுங்க பாப்போம். இதெல்லாம் தெண்ட செலவு தேவையில்லாத குழப்பம்.